ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கேன். ஆ, ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆமாம் காய்ஸ், வந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக ஏசப்பாவோட பிறப்பு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரதர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வாசிக்கலாமா? அவங்க கேட்டிருக்காங்க கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோன்ட்டு. அந்த கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோங்கிறதுக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த நேரம் அது. தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்த நேரம். தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தில் நாசரேத் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை வளர்ந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள்.
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா கைஸ் நம்ம எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்ட்டு? அடுத்து சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஏசப்பா என்னென்னலாம் அற்புதங்கள் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏசப்பா என்னென்ன அற்புதங்கள் பண்ணாங்கன்னு நான் சொல்லட்டுமா? குருடரை பார்க்க வச்சாங்க, முடவரை நடக்க வச்சாங்க, செவிடரை கேட்க செஞ்சாங்க. இப்படி எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் ஏசப்பா செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஏசப்பா தனது 33ஆம் வயது வரை வாழ்ந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேறும்படி ஏசப்பா மரித்தார். பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படி ஏசப்பாவோட வரலாறு சொல்லுது. பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம ஏசப்பா எப்படி மற்றவங்க மேலே அன்பு வச்சுருக்காங்கன்ட்டு? அதே மாதிரி நாமும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தி தன்னலமற்ற வாழ்வை வாழ்ந்து இந்த கிறிஸ்மஸ் தினத்துக்கு ஒரு உறுதி கொள்வோமா? அட்லாஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம ஏசப்பா மாதிரி வாழ முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். வாவ்!